ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10ல் 9வது ஸ்லோகம். வேதான் புராண நிவகானபி சர்வ வித்யாக குர்வன் நிஜானன கணா சதுரானனோசௌ புத்ரேஷு தேஷு வினிதாய சர்கவிருத்திம் அப்ராப்னுவம்ஸ்தவத் பதாம்புஜமாஸ்ரிதோ பூத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ரிஷிகளுக்கு பிரம்மா வேதங்களையும் புராணங்களையும் மற்ற விதிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். எல்லாம் தன்னோட 4 முகங்களிலிருந்து உபதேசித்தார். அதுக்கப்புறம் அவரோட உலகை படைத்து விருத்தி செய்யுமாறு சொன்னார். ஆனால் இவள் வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் கட்டுறதுனால அவளுக்கு உலக வாழ்க்கை நிலையற்றது நன்னா புரிஞ்சு போயிடுத்து. பகவான் தான் பிரார்த்திப்பது தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் தவம் புரிய போயிட்டா. அதனால் உலக படைப்பதோடு மறுபடியும் நடைபெறவே முடியவில்லை. அடுத்து குருவாயூரப்பா பிரம்மா மீண்டும் ஒன்றும் சரணாதி செய்தார். எப்படி படைப்பது என்று தெரியாமல் உன்னை பிரார்த்தித்தார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10ல் 10வது ஸ்லோகம். ஜானன்னுபாயமத தேகமஜோ விபஜ்ய ஸ்ரீ பும்ச பாவமபஜன் மனு தத்வதுப்யாம் தாப்யாம் ச மானுஷகுலானி விவர்தயம் ஸ்வம் கோவிந்த மாருத புராதிபருத்தி ரோகான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சரணாகதி அடைந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தியானித்த பின் உபாயத்தை கண்டறிந்தார் பிரம்மா. அஜக என்ற பிரம்மா தன் உடலையே 2ஆக பிரித்தார். எப்படி? ஒன்று பெண்ணாகவும் மற்றொன்று ஆணாகவும் தன் உடலையே 2ஆக பிரித்தார். அவள் தான் ஸ்வயம்புவ மனு, அவருடைய மனைவி சதரூபா தான் இந்த உலகில் தோன்றிய முதல் மனிதர்கள். முன்னாடி படைத்ததெல்லாம் ரிஷிகள், அதை மாதிரி தான். அதனால் இப்போது அவளை உலகத்தை விருத்தி மனித குலத்தை விருத்தி அடைய செய்ய சொன்னார். அவளும் அனுகிரகம் பெற்றுக்கொண்டு மனித குலம் விருத்தி அடைய சம்மதித்தார்கள். கோவிந்தா, குருவாயூரப்பா, அதே மாதிரி என் நோய்களையும் நீ போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணிய நீ எனக்கும் அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு பட்டத்தில் பிரார்த்திக்கிறார்.